பிரியமானவர்களே, இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாப்பேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே பாருங்க, யாப்பேசு என்ற ஒருவர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஜெபமானது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, யாப்பேசு என்றால் அவன் வேதனையின் மகன். ஒரு துயரமான ஒரு மனிதன், ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு மகனாக யாப்பேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு துயரத்தின் மகனாக இருந்த யாப்பேசு தன்னுடைய வாழ்க்கையில இதே துயரத்துல, வேதனையில, கஷ்டத்திலேயே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பாமல் ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் வேண்டினதை, அவர் ஜெபித்ததை அவருக்கு கொடுத்தார் என்று இந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிப்பாட்டை தருகிறது. என்ன? இந்த உலகத்துல ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருகிறார். அவருடைய துக்கத்தை மாற்றுகிறார், கண்ணீரை மாற்றுகிறார், அவருடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பகுதியில பாருங்க, யாப்பேசுக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை? ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும். என்ன ஆசைன்னா, ஆண்டவரே எதையாவது தாருங்க அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம் பண்றாரு? என் எல்லை பெரிதாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன விருப்பம்? நான் நல்லா இருக்கணும், நான் முன்னேறணும், என் வாழ்க்கையில நான் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு விருப்பத்தோடு தான் இந்த வாழ்க்கை பயணத்திலே வாழ்கிறோம். அல்லேலூயா. ஒருத்தர் போய் ஒரு செடியை நட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடி நட்டினா அவங்க என்ன விருப்பத்தோடு நட்டுவாங்க? இந்த செடி வளரணும், மரமாகணும், காய்க்கணும், பூக்கணும், காய்க்கணும், கனி கொடுக்கணும். இது எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதே போல ஒருவருக்கு திருமணம் முடிஞ்ச உடனே பெரியவங்க எல்லாருமே நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி, ஏதாவது விசேஷம் உண்டா? இந்த கேள்வியோட அடிப்படை என்ன? இவங்க 2 பேரா இப்படி இருந்துடக்கூடாது, இவங்களுக்கு அப்புறம் இவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேண்டும். இது விருப்பம். அல்லேலூயா. ஒரு கடையோ ஒரு இடத்துலயோ ஒரு வேலைக்கோ போய் சேர்றோம், ஒரு ஜாப், ஒரு வேலையில போய் சேர்றோம். இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு கடை, ஒரு சின்ன ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம். என்ன விரும்புவோம் அப்படின்னா, நீங்க இந்த சரவணா ஸ்டோர் அப்படிங்கிற இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல பல இடங்கள்ல இருக்குது. ஆனா அவங்க என்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க? ஒரு வசந்தன் கோ அப்படின்னு நம்ம பார்க்குற ஒரு பாப்புலரிட்டியான ஒரு கடை. என்னங்க அவங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு சாதாரணமா 2 சேர் எடுத்து, ஒரு ஃபேன் எடுத்து வீடுகளில் போய் என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. பழைய பேப்பர் எடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய ஆலம்பரம் போல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்து ஒரு ஸ்தாபனத்தை அவர்கள் நிரப்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு அடிப்படை காரியம் உலகத்துல ஒரு மனிதன் அப்படியே இருப்பது அல்ல. அவன் வளர வேண்டும், அவன் வாழ்க்கை உயர வேண்டும், அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒரு உயர்வு, ஒரு பெருக்கம், ஒரு விரிவாக்கம். சொல்லுங்க. உயர்வு, பெருக்கம், விரிவாக்கம். இந்த மூன்றுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இங்க ஜெபத்துல வந்திருக்கீங்க, எத்தனையோ ஆசையோட வந்திருப்பீங்க. ஆண்டவரே, என் பையனை ஆசீர்வதிங்க, என் மகளை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்க தேவையை சந்திங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற அந்த விரிவாக்கத்தை, அந்த பெருக்கத்தை, அந்த உயர்வை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க உள்ளத்தின் விருப்பமாகிய
நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க உள்ளத்தின் விருப்பமாகிய உயர்வையும் பெருக்கத்தையும் முன்னேற்றத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நம்புறீங்களா? கேக்குதா ஒழுங்கா? நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை, பெருக்கத்தை, விரிவாக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.